ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். நாங்க இந்த நவராத்திரி டைம்ல மயிலாப்பூர சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். நாங்க வந்த டயர்ட்ல முதல்ல ஒரு ஃபில்டர் காஃபி சூப்பரா குடிச்சிட்டு தெம்போட சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபில்டர் காஃபி அதுக்கப்புறம் போண்டாலாம் சாப்பிட்டுட்டு அந்த கடத்தெரு வழியா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நவராத்திரி டைம்ன்றதால அந்த தெரு ஃபுல்லாமே கடைகள் ரொம்பவே நெறைய வச்சிருந்தாங்க. அழகா இருந்துச்சு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மயிலாப்பூரோட அந்த குளம் தான் பார்த்துட்ருக்கோம். வழி எங்கும் ரொம்பவே ஜேன்னு நெறைய வாழை மரம், அப்புறம் பூக்கள்லாம் வச்சுட்ருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே அப்படியே கோயில்கிட்ட போயிட்டோம். கோவில் எதிர்க்க இந்த குளம் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். குளத்தெல்லாம் பார்த்து ரசிச்சு முடிச்சுட்டு, அப்படியே நம்ம அந்த கடத்தெருவ நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டோம். நம்ம இப்ப சாமி பார்க்கல. இந்த கடத்தெருவெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து சாமி பார்க்க உள்ள போனோம். இங்க வந்து கொலு பொம்மைகள் வந்து அவ்ளோ அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. இந்த கொலு பொம்மைகள் எல்லாமே ரொம்பவே தத்ரூபமா அழகா செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆண்டாள் சாமி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால அங்க கொஞ்ச நேரம் நின்னு சாமியெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க அகைன் நெறைய பொம்மைகள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த தெரு ஃபுல்லா நாங்க நடந்து வந்துட்டுருந்தோம். நாங்க நவராத்திரி ஸ்டார்ட் பண்ணி முதல் ஞாயித்துக்கிழமை போயிருந்தோம். அதனால அங்க மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமா இருந்தாங்க. எல்லா கடையிலயுமே கொலு படிக்கட்டு மாதிரி அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. ஒரு பொம்மையும் பார்த்துட்டு நிக்கிறப்ப டைம் போறதே தெரியல. அவ்ளோ அழகா இருந்துச்சு. ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு கதை சொல்ற மாரி வச்சிருந்தாங்க. தசராவோட ஸ்பெஷலி துர்கை அம்மனும், ராவணனும் தான். அந்த பொம்மைகளையும் நம்ம இங்க பார்த்தாச்சு. எவ்வளோ யூனிக்காக வச்சுருக்காங்கல்ல. ஒவ்வொரு கடையா பார்த்துக்கிட்டே இப்ப நம்ம தேர் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம கபாலீஸ்வரர் கோயிலோட கோபுரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். சண்டே டைம்ன்றதால நெறைய கூட்டம் இருந்துச்சு. நாங்க பொறுமையா ஒரு கடையா வேடிக்கை பார்த்துக்கிட்டே கோயில்கிட்ட போயிட்டோம். கடத்தெருவுலாம் சுத்தி பார்த்துட்டு அகைன் எங்களுக்கு பசிச்சிருச்சு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு பஜ்ஜி கடைக்கு போயிருவோம் அப்படின்ட்டு போனோம். எங்க நேரம் அந்த பஜ்ஜி கடை ஓப்பன்ல இல்ல. ஸோ அப்படியே அங்க ஆப்போசிட்ல கோலம்ஸ் வித் காஃபி அப்படின்ற ஒரு கடைக்கு போயிட்டோம். இந்த கடை ரொம்பவே அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கடையில ரொம்பவே ஃபேமஸ் ஆனது வந்து கிரில் பால்கோவா பன் தான். இது சாப்பிட்றதுக்காகவே இங்க நெறைய பேர் வராங்க. இந்த கடையோட ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எங்க திரும்பினாலும் வந்து கோலமா இருந்துச்சு. கடைக்கெல்லாம் ஒரு பாய் சொல்லிட்டு இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போக போறோம். கோயிலுக்குள்ள என்ட்ரானதுமே ஃபர்ஸ்ட் நாங்க இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி தான் பார்த்தோம். கோவில்ல வந்து நெறையவே கூட்டம் இருந்துச்சு. ஆனா ரன்னிங் க்ரவுடு தான் அப்படின்றதால நாங்க எப்பயும் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளிய வந்துட்டோம். இங்க வந்து கேண்டீஸ்னாலே அழகா கோலம்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. கோயிலுக்குள்ளேயும் கொலு படிக்கட்டுலாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு பிரசாதமும் வாங்கிக்கிட்டு நம்ம வெளிய வந்தாச்சு.
இந்த டே எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இனிமே நம்ம சேனல்ல வீடியோஸ்லாம் தொடர்ந்து வரும். நிறைய ட்ராவல் பண்ணுங்க, மெமரீஸை கலெக்ட் பண்ணுங்க. மெமரி ஸ்டேஸ் ஃபார் எவர்.